கர்நாடகா முதலமைச்சர் தமிழகத்தில் இப்போ நடந்துட்டு இருக்க சூழ்நிலை பொறுத்து நீங்கள் கர்நாடகாவுக்கு வர வேண்டாம். கர்நாடக முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார், காங்கிரஸ் முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய டேஸ்க்கு கூட மதிக்கலைன்னு விவசாயிகளின் எதிர்ப்பை மீறி, எதிர்கட்சி தலைவர் அவரது எதிர்ப்பை மீறி கர்நாடகா செல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டு அதன் மூலமாக ஒரு ரீல்ஸை போட வேண்டும் என்று பிளான் பண்ணிய திரு ஜோசப் அவர்கள் இன்றைக்கு அவர்களது முகமூடி திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் மூலமாக இன்றைக்கு கிழித்தெறியப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் ஜனநாயகன் படத்துடைய போஸ்டர் கிழிக்கப்படுறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பாஜகவினர் போராட்டம் நடத்துறதா இருக்கட்டும். ஓடாத படத்தை கிழிச்சு என்னமாக போகுது? காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஏன் செயல்படவில்லை? ஏன் இதை செயல்பட வைப்பதற்கான கான்கிரீட் முயற்சியை சுப்ரீம் கோர்ட்டை அணுகவில்லை திரு ஜோசப் அவர்கள்? இதுதான் நமக்கு முன்னால் உள்ள கேள்வியை தவிர, நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய புஷ்ய அனந்த் சினிமா டிக்கெட் விற்பதற்குத்தான் லாயக்கே தவிர நீர்வளத்துறையை மேனேஜ் பண்ணக்கூடிய தகுதியை அற்ற நபராக, பத்திரிகையாளர்கள் கேள்விக்கு பதிலளிக்க திராணியற்ற ஒரு நபராக சிரித்து கொண்டு ஓடுகிறார். திரு திமுக ஆட்சி ஃபைல் பண்ண பெட்டிஷனையே சுப்ரீம் கோர்ட் நிராகரித்து இருக்கிறது. இந்த மனுவை எதிர்த்து தமிழகத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது என்று ஜோசப் தலைமையான அரசு வாதிடுமா என்று கேட்டால் இதுவரை அதுக்கு எந்த விதமான சைனும் இல்லை. இது அரசியலில் பூஜ்ஜியமாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நன்றாக உணர்ந்து கொண்ட திரு டி.கே. சிவகுமார், திரு விஜய் இருக்கும் வரை தமிழ்நாட்டை ஈஸியாக ஏமாற்றி விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அதற்கு உறுதுணையாக திரு ராகுல் காந்தி கர்நாடகத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறார். பிஜேபியுடைய பிராக்சி அரசை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் விவசாயிகளுக்கு எந்த வித நிவாரணமும் எந்த விதமான தண்ணீரும் வரப்போவதில்லை என்பது தெளிவாக. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் மற்றும் முனைவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போது இந்த மேகதாது விவகாரமாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த காவேரி நீர் திறப்பு விவகாரமாக இருக்கட்டும், இது குறித்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார் அவர்களை சந்திக்க இருக்கிறதா சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ கர்நாடகா முதலமைச்சர் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், இப்போ இருக்க சூழ்நிலை, அதாவது தமிழகத்தில் இப்போ நடந்துட்டு இருக்க சூழ்நிலை பொறுத்து நீங்கள் கர்நாடகாவுக்கு வர வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? கர்நாடக முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார், காங்கிரஸ் முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய டேஸ்க்கு கூட மதிக்கலைன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அனைத்து எதிர்கட்சிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் தமிழக முதல்வர் மேகதாது அணை தொடர்பான விவாதத்திற்கு கர்நாடகாவின் அழைப்பின் பேரில் பெங்களூருக்கு செல்லக்கூடாது என்று வலியுறுத்திய போது அதை புறந்தள்ளிவிட்டு ரீல்ஸ் போடுவதற்காக கர்நாடகாவுக்கு சென்று ஏதோ இவர் சென்றதினால் மேகதாது அணை கட்டது நிறுத்தப்பட்டு விட்டது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சித்தார். அது மட்டுமல்லாமல் ஜூன் மாதம் ஜூலை மாதம் தண்ணியை பெற்றுத்தர இயலாத ஒரு முதலமைச்சரை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் விவசாயிகள் பார்த்து மனம் நொந்து கொண்டிருந்த வேளையில இவர் எல்லாருடைய கோரிக்கைகளையும் புறந்தள்ளி சட்டப்படி இதை தீர்வு காண வழிமுறைகளை எடுக்காமல் கர்நாடகத்துக்கு செல்வதில் குறியாக இருந்திருக்கிறார் என்பது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இவரை புறந்தள்ளி இவரை ஒதுக்கியது, வரவேண்டாம் என்று சொல்லியது தமிழகத்திற்கு ஏற்பட்ட ஒரு அவமானம். தமிழகத்திற்கு மட்டுமல்ல, தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் என்னுடைய தலைக்கணத்திற்கு ஏற்பட்ட ஒரு அவமானம். அது மட்டுமல்லாமல் சட்ட வழிமுறைகளை பின்பற்றாமல் இப்படிப்பட்ட ஒரு பொய்யான பேச்சுவார்த்தைகளுக்கு, பெர்செப்ஷன் கிரியேஷனுக்கு இவர்கள் வழிமுறையாக வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த வழிமுறையை இப்பொழுது டி.கே. சிவகுமார் அவர்களது வரவேண்டாம் என்ற மறுதளிப்பு திரு விஜயின் முகத்தில் பூசப்பட்ட ஒரு கரியாக மட்டுமல்ல, இது தமிழக மக்கள் மீது பூசப்பட்ட ஒரு கரியாக நான் பார்க்கிறேன். காவேரி மேலாண்மை தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்ட நிலையிலும் கர்நாடகா முதலமைச்சர் அவர்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலை எங்களால் தண்ணீரை திறந்து வைக்க முடியாது, அது கர்நாடகாக்கே தண்ணீர் இல்லை, அப்படி இருக்கிறப்போ எங்களால் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து வைக்க முடியாதுன்னு அவங்க தரப்புல இருந்தும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா சிஎம் அவர்கள் மேல்முறையீடு பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதாவது காவேரி மேலாண்மையிலிருந்து உத்தரவு விட்டும் தமிழகத்துக்கு தண்ணீர் தர முடியாதுன்ற ஒரு நிலைப்பாடில் கர்நாடகா சிஎம் இருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? காவிரி மேனேஜ்மெண்ட் வாட்டர் அத்தாரிட்டி எந்த பலனும் கிடையாது. காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைப்பதற்கு பதிலாக அத்தாரிட்டியை அமைப்பது தமிழகத்திற்கு செய்யும் துரோகம்
என்று பிஜேபியினுடைய துரோகத்தை வெட்ட வெளிச்சமாக்கி நாமெல்லாம் அந்த அதாவது காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு வரும் பொழுது அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக, சர்வ அதிகாரமும் படைத்த ஒரு அமைப்பாக காவிரி மேலாண்மை ஆணையம் இருக்க வேண்டும். இவர்கள் தண்ணீர் திறந்துவிடக்கூடிய ஒட்டுமொத்த பொறுப்பும் கர்நாடக அரசுக்கு அல்ல, இது காவிரி மேனேஜ்மெண்ட் ஆணையத்திற்கு தான் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை புறந்தள்ளி தமிழகத்திற்கு துரோகம் செய்தார் திரு நரேந்திர மோடி. பிஜேபி தலைமையிலான ஒன்றிய அரசை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு. அந்த பலனை நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப இன்றைக்கு பல்லில்லாத ஒரு அத்தாரிட்டியை வைத்து எந்தவித ஆக்ஷனும் எடுக்க முடியல. எப்பொழுது பிரச்சனை வருகிறது? மழை, அதாவது வெள்ளம் வராத காலகட்டங்களிலே, மழை இல்லாத காலகட்டங்களிலே தண்ணீரை பகிர்ந்து கொள்வதெல்லாம் பிரச்சனை வருகிறது. அப்பொழுது தண்ணீர் தர மறுக்கிறது கர்நாடகம். எந்த காலமாக இருந்தாலும் சரி 177 டிஎம்சி தண்ணீரை தமிழகத்துக்கு திறந்து விட வேண்டும் என்பதுதான் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு. 240 டிஎம்சியை நாம் குறைத்து 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 177 டிஎம்சிக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறோம். எனவே அதை கூட திறந்துவிட முடியாத நிலைமையிலே ஒரு அரசு இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது தமிழகத்தின் கோரிக்கை புறந்தள்ளப்பட்டு கர்நாடகத்தை ஆளும் பிஜேபி அரசினுடைய அரசுக்கு சாதகமாக மத்திய ஒன்றிய அரசை வழிநடத்தக்கூடிய திரு மோடி அரசு பல்லில்லாத ஒரு அத்தாரிட்டி அமைத்தது. அந்த அத்தாரிட்டியால் இன்றைக்கு செயல்பட முடியவில்லை. செயல்பட முடியாத நிலை வந்த பொழுது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இருக்கக்கூடிய அரசு, திமுக அரசு இருந்த பொழுது, இதே நிலை வந்த பொழுது அது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களது திமுக அரசு சுப்ரீம் கோர்ட்டை நாடி தண்ணீர் திறக்க கர்நாடக அரசை ஃபோர்ஸ் பண்ணியது, தண்ணீர் திறக்க வைத்தது. இன்றைக்கு தண்ணீர் ஏன் திறக்கவில்லை என்று கேட்டால் பதில் சொல்லக்கூட வழி தெரியாமல் தப்பித்து ஓடக்கூடிய ஒரு அமைச்சரை பெற்றிருக்கக்கூடிய அவல நிலையில் இருக்கிறது தமிழகம். நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய புஷ்ய அனந்த் சினிமா டிக்கெட் விற்பதற்குத்தான் லாயக்கே தவிர இவரால் ஒரு நீர்வளத்துறையை மேம்படுத்தவும் நீர்வளத்துறையை மேனேஜ் பண்ணக்கூடிய தகுதி அற்ற நபராக, பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்க திராணியற்ற ஒரு நபராக நமது நீர்வளத்துறை அமைச்சர் பத்திரிகையாளர்களை பார்த்து சிரித்து கொண்டு ஓடுகிறார் என்ற நிலை இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம்? பிஜேபி பிராக்சி அரசாங்கத்தை நடத்தக்கூடிய திரு ஜோசப் அவர்களது அரசாங்கம் உண்மையிலேயே ஒரு கையாளாகாத அரசாங்கமாக இன்றைக்கு காணப்படுகிறது. தமிழக விவசாயிகளின் நெஞ்சிலே குத்தி, தமிழக விவசாயிகளின் இன்றைக்கு முதுகிலே குத்தி இருக்கிறது திரு ஜோசப் அவர்களது அரசாங்கம். அவர்களால் ஒரு விவசாயிகளின் எதிர்ப்பை மீறி, எதிர்க்கட்சி தலைவர் அவரது எதிர்ப்பை மீறி கர்நாடகா செல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டு அதன் மூலமாக ஒரு ரீல்ஸை போட வேண்டும் என்று பிளான் பண்ணிய திரு ஜோசப் அவர்கள் இன்றைக்கு அவர்களது முகமூடி திரு காங்கிரஸ், அவர் கூட்டணி கட்சியான திரு காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் மூலமாக இன்றைக்கு கிழித்தெறியப்பட்டிருக்கிறது. இது தமிழகத்திற்கு நேர்ந்த அவமானம். இந்த அவமானத்தை பெற்றுத்தந்த திரு ஜோசப் அவர்களுக்கு கடுமையான கண்டனங்கள். சார், இது மட்டும் இல்லாமல் வந்து கர்நாடகா தரப்புலேருந்து தான் வந்து முதலமைச்சர், அதாவது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கர்நாடகா வராரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுதே தவிர தாவேகா தரப்புலேருந்து எந்த ஒரு விவரமும் வந்து அவங்க வெளியிடல. அதாவது சமீபத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் சொன்ன ஒரு விஷயமும் இன்னைய வரைக்கும் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கர்நாடகா செல்வதா எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படலை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் கர்நாடகா தரப்புல இருந்து மட்டும்தான் தொடர்ச்சியாக வந்து முதல்வர் வந்து கர்நாடகா வராரு, அவருக்காக வந்து ஹெலிகாப்டர் வந்து தயாராக ரெடியாக வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டதாக இருக்கட்டும். இப்போ வந்து கர்நாடகா சிஎம் அவர்களே வந்து சொன்ன ஒரு விஷயம், தமிழக முதலமைச்சர் வந்து கர்நாடகா வர வேண்டாம், இப்போ இருக்க சூழ்நிலை வர வேண்டாம் அப்படின்றதும் கர்நாடகா தரப்புலேருந்து தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர தமிழக அரசு தரப்புலேருந்து எந்த ஒரு விவரமும் வந்து வெளிவரல. இது எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் சார்? இது தமிழக அரசுக்கு தான் இதை எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியலையம்மா. தமிழக அரசுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல, இதுக்கு என்ன அரசியல் ஸ்டெப் எடுக்கணும்னு தெரியல, இதுக்கு என்ன சட்ட வழிமுறைகளை எடுக்க வேண்டும் என்பதும் தெரியல. எனவே அவர்கள் வந்து திக்கு தெரியாத காட்டில் உலாவக்கூடிய திக்கு தெரியாத வழிப்போக்கர்களாக வழிநடத்தக்கூடிய அமைச்சர்கள், வழிநடத்தக்கூடிய முதல்வர் வழிப்போக்கர்களாக திகழ்கிறார்கள். எனவே இவர்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை, இவர்களிடம் எந்த தகவலும் வராது, இவர்களிடம் எந்த தகவல்களையும் பெற முடியாது என்ற நிலை இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி வந்து மக்கள் எப்படி இவர்களிடமிருந்து தகவல்களை பெற முடியும்?
இன்றைக்கு காலையில கூட ஒரு லிஸ்ட் வந்ததாக நான் கேள்விப்பட்டேன். 14 பேர் கொண்ட குழு ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகாவுக்கு செல்கிறது என்ற என்ற தகவல் கசிந்ததின் ஆமா சார். விளைவுதான் பின்புதான் கர்நாடக முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் நீங்கள் வர வேண்டாம் என்ற செய்தியை இவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் என்று புலனாகிறது. எனவே இவர்கள் இவர்கள் ஓரங்கட்டுப்பட்டு விட்டார்கள், இவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்களது ஆட்சி முறை நிர்வாகம் பல்லிழித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும்? சார், அதாவது இந்த ரெண்டு காங்கிரஸும் ரெண்டு தரப்பிலும் இருந்து நாடகம் ஆடுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது சார். அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லும் ஒரு விஷயம், தமிழக காங்கிரஸ் வந்து கர்நாடகா சிஎம் அவர்கள்கிட்ட வந்து பேசி நம்மளுக்கு தண்ணீர் வர வச்சுட்டாங்க அப்படின்னா நான் வந்து இந்த என்டிஏ கூட்டணிலேருந்து விலகிடுறேன் அப்படின்ற ஒரு சவாலும் விட்டுருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழக காங்கிரஸ் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரா திரு அன்புமணி? ஒரு தமிழ்நாட்டில் ஒரு போராட்டத்தை கூட முன்னெடுக்க வழிவகை தெரியாத ஒரு கட்சி தலைவரை ஒரு தலைவராக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் தலைமை கர்நாடக முதலமைச்சரிடம் பேசி வாங்குவத அளவிற்கு தைரியமோ வக்கோ திறமையோ ஆற்றலோ இருக்கிறதா என்று சொன்னால் அதை நம்பக்கூடிய நாமெல்லாம் முட்டாள்கள் என்றுதான் நாம் நமக்கு நாமே சொல்லிக்கொள்ள வேண்டும். எனவே தமிழக காங்கிரஸை எல்லாம் நீங்கள் ஒரு கட்சியாக நினைத்து காங்கிரஸ் தலைவரை எல்லாம் ஒரு ஆளுமையாக நினைத்து கொண்டிருந்தால் அது அன்புமணி ராமதாஸின் அறியாமையை தான் விளக்குமே ஒழிய கண்டிப்பாக தமிழக காங்கிரசிற்கு அந்த அளவிற்கு அவர்களால் ஒரு அரசியல் பண்ண தெரியும், ராகுல் காந்தியை தவறாக வழிநடத்த தெரியும், பிஜேபியினுடைய பிராக்சி அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்களை மடக்கி போட தெரியும். இதை தவிர வேற என்ன தெரியும் காங்கிரசிற்கு? எனவே காங்கிரஸை தமிழ்நாடு காங்கிரஸ் எல்லாம் ஒரு கட்சி என்று நாம் கருத முடியாதுமா? அந்த அளவிற்கு அவர்கள் ஒர்த்து கிடையாது. சார், இது மட்டும் இல்லாமல் வந்து இந்த காவேரி நீரை வந்து திறந்து விடணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்ன நிலையிலிருந்து கர்நாடகாவில் வந்து ஜனநாயகன் படத்துடைய போஸ்டர் வந்து கிழிக்கப்படுறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பாஜகவினர் வந்து போராட்டம் நடத்துகிறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனநாயகன் படம் வந்து இன்றைய காட்சி வந்து நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பிளாக் பண்ணியிருக்கிறதாவா இருக்கட்டும், தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. இதனாலேயும் இந்த சந்திப்பை வந்து நிறுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஓடாத படத்தை கிழிச்சு என்னமா ஆக போகுது? படமே ஓடல. இது கர்நாடகாவில் ஓடினான்னா தமிழ்நாட்டில் ஓடினான்னா படமே யாருமே ஆள் இல்லாத கடையில டீ ஆத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு படத்திற்கு அந்த படத்தை அவர்கள் கிழித்து என்ன ஆக போகிறது? இது கர்நாடக வெறியர்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வருடமும் இப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள் தூண்டப்படும் பொழுது கர்நாடக அமைப்பினர், கர்நாடக வட்டல் நாகராஜினுடைய அமைப்பினர் இதை தொடர்ந்து செய்து கொண்டுதான் வருகிறார்கள். இது ஜோசப் விஜய் என்பவர் மட்டும் விதிவிலக்கு அல்ல. எனவே ஓடாத படத்தை அவர்கள் கிழித்தால் என்ன, கிழிக்காவிட்டால் என்ன? எனவே அது ஒரு முக்கியமான பிரச்சனை இல்லை. தண்ணீர் ஏன் தரவில்லை, காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி ஏன் செயல்படவில்லை, ஏன் இதை செயல்பட வைப்பதற்கான கான்கிரீட் முயற்சியை சுப்ரீம் கோர்ட்டை அணுகவில்லை திரு ஜோசப் அவர்கள்? இதுதான் நமக்கு முன்னால் உள்ள கேள்வியை தவிர இவர் ஜனநாயகம் படம் ஓடினால் என்ன, ஓடாவிட்டால் என்ன, ஓடாத படத்திற்கு விளம்பரம் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன? எனவே அது ஒரு மேட்டரே கிடையாதுமா. ஏன்னா தொடர்ச்சியாக மற்ற கட்சி தலைவர்கள் சொல்லும் விஷயம், கர்நாடகா முதலமைச்சர் சந்திக்கக்கூடாது, இது சட்ட ரீதியாக தான் நம்ம கொண்டு போகணும், நம்ம போய் சந்திச்சிட்டோம் அப்படின்னா நிறைய விளைவுகள் ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் அதாவது எம்ஜிஆர் அவர் முதலமைச்சர் இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் போயிருந்தாங்க. அந்த ஒரு பெயரை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாங்குறதுக்காக விஜய் அவர்கள் சென்றார், தண்ணி திறந்து விட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றதுக்காக இந்த மாதிரி செயல்பாடுகள் செய்கிறதாகவும் ஒரு தரப்பு சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எம்ஜிஆர் போனார் அப்படின்னா எம்ஜிஆர் தண்ணீர் திறக்க வைப்பதற்காக போனார், வெற்றி பெற்றார். குண்டுராவ் அவர்களிடம் வீட்டுக்கு போய் சாப்பிட போயிட்டு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்க மாட்டேன்னு அவர் சொன்னார். ஏமா நீ தண்ணி குடிக்க மாட்டேங்கன்னு அவங்க அம்மா, குண்டுராவுடைய அம்மா கேட்கும் பொழுது எனக்கு காவிரி தண்ணீர் திறந்து கொடுத்தால்தான் நான் கொடுப்பேன் என்று எம்ஜிஆர் பிடிவாதம் பிடிக்க காவிரி தண்ணீர் திறந்து விடப்பட்டது. இது எம்ஜிஆர் மற்ற மாநில முதல்வர்களோடு வைத்திருந்த அன்பு, நட்பை குறிக்கிறது. இப்பொழுது திரு மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டார் திரு ஜோசப் அவர்கள். யார் அழைச்சது? திரு டி.கே. சிவகுமார். போகக்கூடாது என்று சொன்னது யாரு? தமிழ்நாட்டு விவசாயிகள், எதிர்கட்சி தலைவர் மற்றும் அன்புமணி போன்றவர்கள் எல்லாம் தமிழக முதலமைச்சர் மேகதாது அணை பிரச்சனையை சட்டப்படிதான் தீர்வு காணமே ஒழிய நீங்கள் அங்கு செல்லக்கூடாது என்று தடுத்தார்கள். அதையும் மீறி
அங்கு செல்வதற்கு குழு அமைத்து 14 பேர் கொண்ட குழு அமைத்து அங்கு செல்வதற்கு இவர் முன்முயற்சி எடுப்பதற்கு காரணம் என்ன? அங்கு சென்று ரீல்ஸ் போட வேண்டும் என்ற ஒரு ஆவல். அந்த ரீல்ஸை இங்கு பிரபல்யப்படுத்த வேண்டும் என்ற ஆவலே ஒழிய தண்ணீர் வர வேண்டும் என்ற ஒரு உண்மையான நோக்கம் அல்ல அது. எனவே இந்த ரீல்ஸ் மோகம் இன்றைக்கு திரு டி.கே. சிவகுமார் அவர்களால் தவிடுபடியாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தமிழ்நாடு இப்படிப்பட்ட முதலமைச்சரை, இப்படிப்பட்ட நீர்வளத்துறை அமைச்சரை பெற்றிருக்கிறது என்று தமிழ் மக்கள் உண்மையிலேயே வேதனைப்பட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மேகதாது அணை கட்டுறதுல ரொம்ப உறுதியாக கர்நாடகா முதலமைச்சர் அவர்கள் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லணும். அதாவது இப்போ இந்த காவேரி விவகாரமாக இருக்கட்டும், இல்லை இந்த மேகதாது விவகாரம் இருக்கட்டும், தமிழக அரசு, இந்த தாவேக அரசு என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை அடுத்த சந்திப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அவர்கள் இதுவரைக்கும் ஒரு துரும்பை கூட இவர்கள் அள்ளி போடவில்லை, தூக்கி போடவில்லை. ஏற்கனவே 2 மாதங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது இந்த பேச்சுவார்த்தை தொடங்கி. டிபிஆர் திரு திமுக ஆட்சி ஃபைல் பண்ண பெட்டிஷனையே சுப்ரீம் கோர்ட் நிராகரித்திருக்கிறது. இது வெரி ஏர்லி ஸ்டேஜ். டிபிஆர் தானே ப்ரிப்பேர் பண்றாங்க, ஃபைனல் அப்ரூவல் யாரும் கொடுக்கலையே. நீங்க ஃபைனல் அப்ரூவல் கொடுக்கும்போது நீங்க மீண்டும் எதிர்ப்பு மனுவை தாக்கல் செய்யுங்கள், அப்பொழுது நாங்கள் இதை கன்சிடர் பண்றோம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்த மனுவை எதிர்த்து டிபிஆர் ப்ரிப்பேர் பண்றதே தவறு, தமிழகத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது என்று திரு ஜோசப் தலைமையிலான அரசு வாதிடுமா என்று கேட்டால் இதுவரை அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை, எந்த விதமான சைனும் இல்லை. எனவே இவர்களுக்கு அரசியலில் ஆதியும் தெரியவில்லை, அந்தமும் தெரியவில்லை. இது அரசியலில் பூஜ்ஜியமாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நன்றாக உணர்ந்து கொண்ட திரு டி.கே. சிவகுமார் தனது காய்களை சரியாக நகர்த்தி வருகிறார். அவர் அதனுடைய செயலில் திரு விஜய் இருக்கும் வரை தமிழ்நாட்டை ஈஸியாக ஏமாற்றி விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அவரது கனவும் பழித்து கொண்டிருக்கிறது. அதற்கு உறுதுணையாக திரு ராகுல் காந்தி கர்நாடகத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறார், தமிழகத்திற்கு எதிரியாக செயல்படுகிறார். எனவே பிஜேபியுடைய பிராக்சி அரசை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் காங்கிரஸை கூட்டணியை வைத்துக்கொண்டு தமிழக மக்களை முற்றிலுமாக, தமிழக விவசாயிகளை ஏமாற்றி கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது மட்டும்தான் இங்கு வெளிச்சமே ஒழிய விவசாயிகளுக்கு எந்த வித நிவாரணமும், எந்த விதமான தண்ணீரும் வரப்போவதில்லை என்பது தெளிவாக தெரிகிறது.